ஒரு செல்வந்தர் தனது மகன் சோம்பேறியாக இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். அவனுக்கு உழைப்பின் அருமையை உணர்த்த விரும்பினார். ஒருநாள் அவனை அழைத்து, மகனே, நீ இன்று ரூபாய் சம்பாதித்து வந்தால்தான் உனக்கு இரவு உணவு கிடைக்கும் என்றார். மகன் அழுது கொண்டு தன் தாயிடம் சென்றான். தாய் பாசத்தில் அவனிடம் ரூபாயை கொடுத்தார். மாலை தந்தை கேட்டபோது மகன் அந்த ரூபாயை கொடுத்தான். தந்தை, இதை அருகில் உள்ள கிணற்றில் எரி என்றார். அவன் தயக்கமின்றி எறிந்தான். தந்தை சிரித்துக்கொண்டே, இது நீ சம்பாதித்தது அல்ல என்றார். மறுநாள் தாய் ஊரில் இல்லை. மகன் தன் சகோதரியிடம் ரூபாய் வாங்கி கொடுத்தான். தந்தை இப்போதும் இதை கிணற்றில் எரி என்றார். அவன் எறிந்தான். தந்தை, இதுவும் உன் உழைப்பல்ல என்றார். 3ஆம் நாள் அவனுக்கு யாரும் காசு தரவில்லை. வேறு வழியின்றி அவன் சந்தைக்குச் சென்று மூட்டைகளை சுமந்தான். மாலை ரூபாய் கூலி கிடைத்தது. தந்தை இப்போதும் அதேபோல் இதை கிணற்றில் எரி என்றார். மகன் கோபத்துடன், அப்பா, இந்த ரூபாயை சம்பாதிக்க நான் நாள் முழுவதும் வெயிலில் மூட்டை சுமந்து என் முதுகு வலிக்கிறது. இதை எப்படி நான் கிணற்றில் எறிவேன் என்று கத்தினான். தந்தை புன்னகையுடன் சொன்னார், இப்போதுதான் உனக்கு உழைப்பின் வலி புரிகிறது. இதுதான் நீ சம்பாதித்த காசு. நீதி: இலவசமாக கிடைக்கும் எதற்கும் நாம் மதிப்பு தருவதில்லை. நம் சொந்த உழைப்பால் ஈட்டிய சிறிய பொருளும் நமக்கு மிக உயர்ந்ததாகத் தோன்றும்.